எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இடத்துல பாருங்க கட்டட வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஆளுங்கெல்லாம் அந்த பக்கம் கல்ல உடைச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு பாதி லைன் போட்டுட்டாங்கங்க. இனி இதுக்கு மேல வந்து கலவை கரைச்சு ஊத்துவாங்க. அதுக்குள்ள இங்க பாருங்க இந்த மூளையில ஜேசிபி விட்டு பறிச்சதுல கிணறு போத்துக்குச்சு. கிணறு பத்துச்சு தண்ணி சலம் ஊறுது. தண்ணி ஊறிட்டு இருக்குது. இனி இது வந்து பக்கெட் போட்டு தண்ணி எல்லாம் எடுத்து அக்கட்ட ஊத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடி கல்ல போட்டு கலவை ஊத்துவாங்க. ஆளுங்க அங்கெல்லாம் வந்து கல்லு உடைச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம போய் ஆளுங்களுக்கு டீ வச்சு எடுத்துட்டு வந்தா. சரி போ, நாங்க இருக்க போயிட்டு வா. அவ்வளவுதாங்க, ஆளுங்களுக்கு வந்து இப்ப டீ குடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. அதனால டீ வச்சு நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. பத்தும் தானே எல்லாருக்கும்? சரி, அவ்வளோதாங்க. டீ வச்சு கொடுத்தாச்சுங்க. ஆளுங்க அங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த கல் தான் நாங்கள் வந்து அஸ்திவாரத்துக்கு வாங்கியிருக்கோம். நார்மலாக எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல் வாங்குவாங்க. அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பாதி அளவு விலை கம்மி. ஆனால் கெட்டியாகவும் இருக்குது. ஆமாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா இப்படி சைஸு எல்லா சைஸும் கலந்து வரும். நம்ம வந்து இந்த சமட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உடச்சி தான் அங்கே போட்டுக்கணும். ஆனால் இது விலை வந்து நமக்கு நல்லாவே கம்மிங்க. அந்த கிரானைட் கல் தாங்க, சைஸாக அறுத்து வரும். நம்ம இதை உடச்சி போட்டுக்க வேண்டியதான். இதெல்லாம் உடச்சி வச்சிருக்காங்க பாருங்க, சைஸா கெட்டியா நல்லாவும் இருக்குது. ஆமாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா கல்லு மாதிரி. இந்த கல் இருக்குது இல்ல, இது அந்த தண்ணி ஊத்திக்கிறவங்கள வெளியே காய வச்சு அங்க ஓட்டே போட்டு புள்ளையினால நின்று ஊத்தி உடச்சு சௌரியமா இருக்கு. ஏற்கனவே நானே ஆல்ரெடி இது மாதிரி 2-3 சைஸ் கல் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சிருக்கேன். அந்த காய்கறி நைஸா இருக்கு, அப்படியே பேப்பராட்டு மாவே வேயில மாட்டதுக்கு நல்லா கிளீனா வச்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி 2-3 எடுத்து வச்சுட்டேன். அதான் இது கொண்டே வந்து தண்ணி போட சொல்றாங்க. இந்த காய்கறி நறுக்கிறதுலாம் நல்லா இருக்குது. அது அதனால ஒரு நல்லா சதுரமா இருக்கிறதா பார்த்து எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன். நல்லா போடுறதுக்கு அங்க போட்டுக்கலாம். அதை தூக்கி அங்க போட்டு தண்ணி ஊத்துற இடத்துக்கு போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். பிள்ளைங்க நிக்கிறதுக்கு சௌரியமா சின்ன சின்னதா கொடை போட்டு கூட ஒண்ணு இருக்குது பாருங்க. இங்கேயும் இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது, நல்லா கெட்டியா. அடுத்து எங்க முயல் குட்டி பாருங்க. இவ்வளவு நாளா பக்கத்து சைட்ல எல்லாம் ஊடு கட்டுற மண்ணில தான் விளையாடிட்டு இருந்தா, இன்னைக்கு நம்ம வீட்டு மண்ணிலே விளையாடுறோம். நல்லா வீட்டு பக்கத்துல சௌரியமா ஆயிருச்சு. வேலையாமே போயிட்டாங்க. மதுக்கடைக்கு போயிட்டாங்க. டீ குடிக்கிறது கொஞ்ச நேரம் உட்கார போயிட்டாங்க. சும்மா டீ குடிக்க போயிருக்கிறாங்க, சும்மா போயிட்டாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டாங்களாம் வேலை செய்யாம. பாருங்க, இவ்வளவு தூரம் வந்து ஆளுங்க கல்லு போட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளதான் டீ குடிக்கலான்னு போயிட்டாங்க. அங்க பாருங்க, அம்மூட்டு ஜீவன் ஒண்ணு அங்க நிக்குது. எங்கடா இந்த மாடியில இருந்து பாக்குற மாதிரி பாக்குது. அவனும் வந்துட்டான் பாருங்க. இங்க இருந்து பாக்க நம்ம எங்கயோ மேல இருக்க மாதிரி குழி இல்ல, அப்புறம் அது மேடு இல்ல, ரொம்ப மேட்ல பாக்குற மாதிரி இருக்கு. சரிங்க, இது பாக்கலான்னு வந்தாங்க. அப்புறம் பக்கத்துலயே ரக்கிரி இருந்துச்சுங்களாங்க. பார்த்தோம்னா விடுவோமா, வாங்க போய் பொரிச்சுக்கலாம். பொன்னாங்கண்ணி தானங்க இதுதான் பொன்னாங்கண்ணி. வாங்க போய் 2 பொரிச்சுட்டு போய். வயல் பொன்னாங்கண்ணி வேற, ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி வேற. இது வந்து வயல்ல இருக்கனால வயல் பொன்னாங்கண்ணி. ஆமா, அவனுங்க இங்க வரணும் வந்தே அவனை நம்ம தலையை பார்த்தோன்னே நம்மளுக்கு பாதுகாப்பு. வெயில் வேற அடிக்குதாமா, அப்புறம் வரவும் மீன். அப்புறம் எப்படி இந்தாங்க படப்படன்னு அது பாருங்க. நிறைய பொரிச்சதுக்கே நிறைய கிடக்குது லைஃப். நல்லா தம்மன்னு கிடக்குது அழகா. கிளறக்கு என்ன அது பட்டு பட்டு. அவ்வளோதான். இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல ஒரு மடியே பொரிச்சிட்டுங்க பாருங்க. இங்க வரைக்கும் இருக்கு. ஒரு மடியே பொரிச்சாச்சு. ஒரு நேரத்துக்கு அழகா வணக்கிக்கலாம் போது. அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு தட்டக்கூட நிறைய கீரையை பொரிச்சிட்டோம். அது எல்லாம் இளங்கீரை. இங்க பாருங்க, முளப்பு. இன்னுமே 2 கட்டா பொரிக்கலாம், அந்த அளவுக்கு கீரை இருக்குது. அப்புறம் ஆளுங்களும் வேற பேசிட்டு இருந்தாங்க, காத்தால அவங்களும் பொரிச்சிட்டு போறேன்னு. அதனால நாங்க விட்டுட்டோம். எங்களுக்கு வேணுங்கிற அளவு பொரிச்சிட்டு இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து பொழுதோட சாப்பாடு இருக்குங்க. பழைய சோறு தான் கரைச்சு குடிக்க போறோம். அதுக்கு வந்து இது கீரை தான் இன்னைக்கு சைடிஷா வணக்கி சாப்பிட்டுக்கலாங்கிட்ட. கீரை வணக்கி அது போக நம்ம தோட்டத்துல இன்னைக்கு ஒரு அறுவடை வேற இருக்குது. அதையும் பண்ணிட்டு போயிடலாம். காய் இங்க வாருங்கிட்ட காய இங்க வாருங்க. அப்படியே எப்படி மடலாட்ட 2 காய் பொறிக்கு தோசை முளையார காய்ச்சி போடுது. மேல வந்து புடலங்காய், கீழே பச்சை மிளகாய். லைன் பச்சை மிளகாய் கொத்து கொத்தா பழைய சோத்துக்கு ஆக மாட்டேன். பழங்கி கண்டுக்காத. அப்புறம் எல்லாம் பொரிச்சு போய் அன்னத்துக்கு போடுவோம். அப்புறம் வயிறு ஒழிக்குது. சரி, இப்போதைக்கு நம்ம புடலங்காயை பொரிச்சு. காய் உடம்புக்கு நல்லது. காய் கீரை சம்பாட்ட நாட்டுக்காய். இது செடி ஓடுறதுக்குள்ளேயே மறுபடியும் வாரக்குதான் அங்கே போட்டுக்கணும் பாருங்க. 5-6 நாற்று முளைச்சி கிடக்குது பொழஞ்செடி.
இது முடிச்சானே அடுத்தது வந்து. ஆமா அதுதான் ரெடி பண்ணிடுவோம்ல. பீக்கும் செடி போலாம் செடி மறுபடியும் ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க இலைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. மொட்டாட்ட உள்ள ஊத்து கிடக்குது. காலையில பிள்ளைக்கு மேல இருந்து 2 பொரிச்சா அவை இருந்து பாக்கல. தங்க குட்டிக்கு அப்புறம் தலசி வச்சு விட்டுருவோம். எடி செல்ல குட்டி வச்சு குப்பவே. சரி போ. அவ்வளோதான். இங்கே வரும் பொடலங்காய் அறுவடை பண்ணியாச்சுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காய் இன்னொரு இதுவும் அறுவடை இருக்குது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க மேலே நம்ம தலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இருங்க நான் கொஞ்சம் சம்முன்னு உட்காந்துக்கிறேன். ஜம்முன்னு. ஏமா அங்க கீழே விழுந்துருவேனா? இங்க பாருங்க மேலேயே ஒரு பீக்கங்காய் இருக்குது. நல்லா பிஞ்சு காய்ங்கிட்ட நல்லா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஒரு பழமும் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு தினம் பழம்னு சொல்லலாம். இது வந்து தவுட்டு பலாப்பழம்னு பேர் வைக்கிறதுக்கு பழம் தினம் பழம்னே வச்சுக்கலாம். தினம் 1 2 நமக்கு பழுத்துருதுங்க. ஆஹா அப்படியே பருத்தி ஆட்டம் அப்படியே பாருங்க. பாப்பா பழம் வாங்கிட்டு நாங்க குட்டி கொஞ்சம் கொடுத்தாச்சு. இப்ப உங்களுக்கு பேசாம இதுக்கு தவுட்டு பலாப்பழம்ன்ற பேரை எடுத்துட்டு நம்ம தினம் பழம் மாத்தி அதுதான் பொருந்து நல்லா. ஆமா தினம் பழம் தினம் திங்கிறோம்ல. அடுத்த நாளைக்கு இருக்குதுக்கு மேல 4-5 இருக்குது. மண்டைக்கு மேலே இருந்தது. இன்னும் 2 1 கஞ்சிட்டே இருக்குது கரெக்டா. நல்லா இருக்குச்சானே. அத்தா கொட்டையை முடிட்டேங்கக்கா. ஐயோ மரம் முளைச்சு வாய் பொழந்துட்டு மேல வர போகுது. சின்னதா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பள்ளிக்கூடம் போவிலி எல்லாம். ஐயோ கொட்டையெல்லாம் தவுட்டு பலாப்பழம் மரம் என் வாயில இருந்து நினைக்கவே சின்ன வயசுல உண்மையா நம்பிக்கை வச்சு. தானே அப்புறம் பயந்துட்டேன். சொல்லி பாக்கலாம் தங்க. பாப்பா இங்க பேர் இந்த கொட்டையை நான் முழுங்கிட்டு ஆத்த சொல்றாங்க வயிற்றுக்குள்ள மரம் வளருமாமா. என் வயிற்றுக்குள்ள விளையாட்டுக்கு வளருமா? இந்த டிவி பார்த்தா உனக்கு அடிக்கிற ஒரு சீன் பார்த்துட்டு வந்து டிக்கு டிக்குன்னு வாரு. எங்க அப்பா வந்து காத்த அடிச்சீங்க அப்படிப்பா திட்டுறா பாருங்க. அவங்க அத்தா சொன்னாங்களா கத்துது. அவ்வளவுதாங்க. அப்படியே கீரை வந்து அலாசி கொண்டு வைக்கலாங்க. கழுவி இருக்கியா? கல்லு வச்சிருக்கியா? சரி 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 பரவாயில்ல விளையாடு. காய் இங்க வச்சிருவோங்க. என்னம்மா காய் வந்து வச்சாச்சுங்க. காய் வந்து பொழுதோட பாப்பா பெரிய ஸ்கூலுக்கு போயிருக்க வந்தான்னா ஒரு வணக்கி சாப்பாடு போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவா. இப்போ வந்து நம்ம பழைய சோத்துக்கு கீரை பொரிச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, வயல் பண்ணாங்க. நீ அதை வந்து வணக்கி தொட்டுட்டு சாப்பிட்லாம். நல்லா இளங்கீரைங்க. அப்படியே பார்த்தோன்னே விடுவோனா அப்படிங்கிற மாதிரி போய் பொரிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா போகிறப்பெல்லாம் பொரிச்சிட்டு போவாங்க. எல்லா பக்கமும் அப்படி தான். இந்த கரும்பு வெட்டுறதுக்கோ ஆலைக்கோ இந்த மாதிரி எந்த வேலைக்கு வந்தாலுமே பக்கத்தில் காட்டில் வந்து இந்த மாதிரி கீரையெல்லாம் இருந்துச்சுன்னா போகிறப்ப பொழுதோட பொரிச்சிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. அவ்வளோதாங்க. கீரையை நல்லா பொரியாக அரிஞ்சாச்சுங்க. இனி வந்து கீரையை தாளிச்சு விட்றலாம். வெங்காயம் மிளகாய் எல்லாம் கிள்ளி வச்சுருக்கிறேன். எப்பவும் போலதாங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சு விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாளிச்சு விட்டு கீரை கொட்டி நல்லா வேக விட்டு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. கீரையை நல்லா சுண்டை வதக்கியாச்சு. இதில் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டாங்க. கரைச்சோம்னா ஆளுக்கு ஒரு இது குடிச்சுக்கலாம். வாங்க போங்க. குண்டா தலையில வச்சுட்டு ஆமா வை. நான் கரைச்சிட்டு உனக்கு சொல்றேன், அப்புறம் ஊத்திக்கலாம். அம்மா கிட்ட சோடு அம்மாவுக்கு தான் பெருசு. சோறுமா
ஊத்துங்கம்மா. ஊத்துக்கமா வை அப்படி நேரா வைக்கணும் உடனே அப்புறம் எல்லாம் கீழே ஊத்திடும் அங்க வச்சு ஊத்தி குடிச்சு கொடுத்துரு. பாப்பா மோர் நல்லா குடிச்சுக்குவோம். நேரா புடிமா குண்டா சாயுது பாரு நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா. வேற லெவல். முடக்கு முடக்குன்னு குடிக்குது செல்லப்படி. குடிச்சா குடிச்சிட்டே இருக்கலாம்னு இருக்கு. தத்தின மணியா இருக்கு. அம்மா, நம்ம சாப்பிடுறத பார்த்து சூரியனும் வந்துருச்சு. நம்மளோட சேர்ந்து சாப்பிடுறது. ஆமா, சூரியனுக்கு ஒரு குண்டா கொடுத்துடலாம். வெயில் கம்மியாவான்னு சொல்லிடலாம். கீரை சுண்டா உனக்குலாம் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குது. அப்படியே இந்த பொன்னாங்கண்ணி கீரை டேஸ்டே தனிதான். சரிங்க, நீ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். இந்தாங்க 100 ரூபா குடிச்சுக்குங்க. ஆயா கடைசியில